ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பேற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒரு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் வந்து ஜிபு நிறுவனத்தின் மூலியமா மதுரையில் வந்துட்டு, அதாவது தூங்கா நகரத்தில் வந்துட்டு போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஆக்கப்பூர்வமாக கலந்துக்கிட்டீங்க, விழிப்புணர்வாக இருந்தது. தூங்கா நகரத்தோட பெயருக்கு ஏற்ற மாதிரி நல்லா தூங்காம நல்லா ஆக்டிவா எல்லாருமே பங்கேற்றது ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்கிறது. பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, மார்க்கெட்டை நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றாக பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி அதற்குண்டான விடைகளை எழுதி 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 நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சுக்க முடியும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன வகையான ஓப்பன், அப்போ அன்னைக்கு என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலை இப்போ இங்கே 422 பேட் பண்ணோம்னா 24,450. அப்போ ஓப்பன் ஆகிறது 23,868. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 புள்ளிகள் நமக்கு மைனஸ். ஓகே, இந்த 600 புள்ளிகள் மைனஸ் அப்படிங்கும்போது எஸ்டர்டே லோ கீழே ஓப்பன் ஆகிறனால இது ஒரு கேப் டவுன். அப்போ இங்கே எல்லாத்தையுமே ஒரு பயமுறுத்தலாக ஓப்பன் நடந்திருக்கு. அப்போ இங்கே இப்படி இருக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இன்னும் மார்க்கெட் கீழே போயிடுமா, ஒரு பயம் ஒரு அச்சம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும். அப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூவாக நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன், காரணம் என்ன, எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன். ஓகே, அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஹை மைனஸ் லோ. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஓப்பன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகிற இடத்திற்கு கீழே இருந்தால் புட் செல்லர் பயங்கரமாக பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நமக்கு கால் செல்லர் வந்துட்டு பயப்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல கேப் டவுன் நடக்கிறனால ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் செல்லரை வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய அழுத்தம் கொடுக்கக்கூடியது. ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா புட் செல்லருக்கு அழுத்தம் கொடுத்து மார்க்கெட்டை கீழ் நோக்கி போகும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஸ்பாட்டுக்கு, நீங்க எடுக்கக்கூடிய சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு ஒவ்வொரு மாற இருக்கலாம். அப்போ இதுல நம்ம வந்துட்டு 23,800 850 ஸ்ட்ரைக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆனாங்க, அது என்ன விலைக்கு ஓப்பன் ஆக போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது காமன் ஏடிஎம். அப்போ இந்த காமன் ஏடிஎம் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் எந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் ஏடிஎம், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம கான்ட்ராக்டை எடுத்துக்கிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா 233 228, இதோட ஆவரேஜ்னா 230. அவ்வளோதான், வேலையை முடிஞ்சிச்சு. இதுதான் காமன் ஏடிஎம். இந்த காமன் ஏடிஎம் எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம போட போகிறோம். அப்போ ரேஞ்ச் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓப்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இந்த இடத்த நீங்க ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரைக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். இங்க நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, நமக்கு 23,800 அப்படிங்கிற இடம் வந்து நம்ம ஸ்பாட்டா பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அங்கதானே நமக்கு ஓப்பன் ஆச்சு 850ல. அப்போ 850 அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க உடனே அங்க போய் ஸ்ட்ரைக் பார்க்கலாம், அல்லது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஓப்பனை பார்த்துட்டும் போடலாம். அப்போ நான் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்றேன்னா, எந்த ஓப்பன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். பட் இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ரேட் நடக்கிறது. எப்பவுமே ஸ்பாட் வந்துட்டு முதல் வர்த்தகம் நடக்கும், அடுத்தது ஃபியூச்சர் வர்த்தகம் நடக்கும், அதுக்கு அடுத்தது வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் நடக்கும். சில டைம் லிக்விடிட்டி பிரச்சனையால ஓப்பன் வந்து தாறுமாறாக இருக்கும். அதனால வந்துட்டு சில வந்துட்டு பிரச்சனைகள் உள்ளாகும். அதனால நான் ஓப்பனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அது நியர்பை நீங்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் 23,850 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பாட் ஓப்பன் அங்கே தான் நடந்தது, அதையவே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 213 புட் ஆப்ஷன், 191 கால் ஆப்ஷன். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது. 20 ரூபா புட் ஆப்ஷன் ஜாஸ்தினால 23,830 அப்படிங்கிறது வச்சிருக்கிறோம். ஆனால் வேற வேற ஸ்ட்ரைக் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு குழப்ப நிலை வரும். 23,800 இதில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 170, கால் ஆப்ஷன் வந்து 220. அப்போ 50 பாயிண்டா டிஃப்ரெண்ட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா 23,850 அப்படிங்கிற ஓப்பன் கிடைச்சிருக்கு. இதே பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், 23,900 பார்க்கலாம்.
23,900 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 287, புட் ஆப்ஷன் 165. அப்போ கால் ஆப்ஷனோட பிரைஸ் தான் அதிகம். எவ்வளவு அதிகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 120 புள்ளிகள் அதிகம். அப்போ ஆட் பண்ணோம்னா 24,020 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. அப்போ ஓப்பன் வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு. இருந்தாலும் நம்ம 23,800யோ 850யோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த 23,850 எடுத்ததுமே நீங்க எழுத வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 66, 673, அடுத்தது இந்த காமனேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அல்லவா? 230. ஸோ அந்த 230 போட்டுருங்க. அவ்வளோதான். இத போட்டுட்டீங்கனாலே, இந்த 230க்கு மேல கால் ஆர் புட் யாராச்சும் ஒருத்தன் ஸ்டாண்ட் ஆகணும். அந்த ஸ்டாண்ட் ஆகுறவன் தான் மார்க்கெட்டோட மொமெண்டமையே ட்ரெண்டையே மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஓப்பன். அந்த ஓப்பன்ல இருந்து தானே ஹை லோ கிரியேட் ஆக போகுது. அப்ப இந்த ஸ்ட்ரைக் தான் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்க போகுது. அப்ப நம்ம 25,850 எடுத்து இந்த 230 அப்படிங்கிறத டிராப் பண்ணலாம். இத ஃபர்ஸ்ட் நீங்க அத பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப 23,850 ஸ்ட்ரைக் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 230 அப்படிங்கிற லைனை அதுல டிரா பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இது வந்து புட் ஆப்ஷன், இது வந்து கால் ஆப்ஷன். அடுத்தது ஓப்பன் இடத்துல யார் வின் பண்றா? அப்ப யாராச்சும் ஒருத்தர் 230க்கு மேல இருக்கணும். இங்க 230க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில 1 மணி நேரம் மட்டும் தான் அந்த 230க்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் பாயிண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்ப அந்த மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் மீட்டிங். 200ஆக இருந்திருக்கு. அப்போ இந்த 200ம் 230ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னைக்கு போட்டியாளர் இருந்தது கால். காலோட லோவை நம்ம வந்துட்டு பதிவு பண்ணணும். அப்ப காலோட லோ எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. 162. அடுத்தது புட்டோட ஹை. அந்த புட்டோட ஹைக்கு வந்துட்டு நம்ம காலையில இந்த இடத்துல இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாமே நான் வெவ்வேறு கலரா நான் கொடுக்குறேன். இந்த ரெட், இது வந்துட்டு ப்ளூ. அப்போ 23,850ஓட லோ பார்த்தீங்க காலோட லோ 161, புட்டோடது பார்த்தீங்கன்னா 297 ஹையா இருக்கும். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ மார்க்கெட் 230க்கு மேலே யார் ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க சைடு தான் ட்ரெண்டை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு. அப்போ இது 2 மணிக்கு மேலே தான் இது ஒரு இம்பேக்டை பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் என்னோடது அப்படிங்கிறத இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு மொமெண்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல் மார்க்கெட்டோட லோ ஸ்ட்ரைக்கும் ஹை ஸ்ட்ரைக்கும் எடுத்து பாருங்க. 23,700. இதோடது பார்த்தீங்கன்னா புட்டோட ஹை 223, காலோட லோ 242. இங்கே வந்து டிஃபரெண்ட் நமக்கு இருக்கு. அப்போ 233 அப்படிங்கிறது மீட்டிங் பாயிண்ட். அப்போ அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நமக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. அடுத்தது மார்க்கெட் ஹை வரும்போது பாருங்க 199 ரூபா காலோட ஹை, புட்டோட லோ 177. இதை பேஸ் பண்ணீங்க அப்படின்னா 187 வரும். அப்போ 230 அப்படிங்கிறது காலையில் 233 இருந்திருக்காங்க. இப்போ முடியும் போது 187 இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இது இருக்கு. அப்போ இந்த ஒரு நாளில் இந்த பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டும். இது 0 to ஹீரோக்கும் அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஓப்பன் ஸ்ட்ரைக் இதை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ ஓப்பன் ஸ்ட்ரைக்கை வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா டேன் ஓவர் பைஸில் 23,800ம், இதே வந்துட்டு வேல்யூம் வைஸ்ல 23,800 புட்டும் 24,000 கால் கொடுத்துட்டாங்க. அப்ப மிட்னா 23,900. ஸோ 23,900 தான் மார்க்கெட் ரொம்ப நேரம் இம்பாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. 24,000 கால் 23,800 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்பவும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த 24,000
லோ வந்து 100, அப்போ 24 100, இதோட ஹை 250, அப்போ 24,259. அப்போ இப்போட மிட் பாயிண்ட்டும் நமக்கு எங்க இருக்கு மார்க்கெட்ல 23,900 தான் இருக்கு. அப்போ இந்த 24,000 கால் நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 24,000 நாளைக்கு வந்து 0 to ஹீரோ அப்படிங்கிறனால நாளைக்கு வந்துட்டு ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்பாட் வந்து ஃபியூச்சரோட தான் க்ளோஸ் ஆகணும், கேப் இருக்கக்கூடாது. இது ஆப்ஷனுக்கு வந்து ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்க போது, ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் ஆப்ஷனுக்கு வேல்யூ இருக்காது. அப்போ 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிற வரை மட்டும்தான் இவங்க ஐடிஎம்மா இருக்க முடியும். அப்போ இதுதான் அதிக வருத்தமாயிருக்கு. அப்போ இது 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை மிக மிக முக்கியமா பார்க்கணும். 23,900 மிக மிக முக்கியம். இதையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நம்ம பார்த்தாச்சு. இப்போ க்ளோசிங் ஸ்ட்ரைக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் படி நமக்கு எந்த இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24,050 எடுத்திருக்கிறோம். இதோட பிரைஸ் 190 அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 190. நாளைக்கு இந்த காமன் ஏடிஎம்மா நீங்கள் எடுக்கிறது 190 இருக்கணும். 190க்கு கீழேயே 2 பேரும் ஒரே ஸ்ட்ரைக் கால் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் அது ரொம்ப சைட்வேக்குள்ள கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்துட்டு ஒரு பயமுறுத்தல் இருக்கு. நாளைக்கு இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஓப்பனிங்லேயே மைனஸ் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஏடிஎம் டிகே ஆகுதுன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் பையிங்க உடனடியாக நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியா விக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோடது. இப்போ இந்த இடத்துல காமன் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா 228 156. அப்போ 156 டு 228 ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்க வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா நமக்கு ஒரு 70 பாயிண்ட் இருக்கு. அப்போ 24,050 ஒரு 70 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்போ 23,980 24,120 அப்படிங்கிற இடம் என்ன மாதிரி இம்பேக்ட் நாளைக்கு ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். அது போக மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன்னா செல்லர் தான் இம்பேக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய வீக்னஸ்ன்னு இல்லை, இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கேண்டில்ஸ்டிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறதில்ல எப்போவுமே. அதனால் உங்களுக்கு பார்க்க இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை தொடக்கம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் ரேஞ்ச் நமக்கு கிரியேட் ஆக போகுது. இன்னொரு கோடு வந்துட்டு நம்ம லோவுக்கு போட்டுரும். இது தான் நமக்கு இந்த வாரத்தோட ரேஞ்சுக்கு ஒரு இம்பேக்டடாக கிரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கணும். அப்போ 23,711 டு 24,071. அப்போ இதற்கு மேல் இருக்கும்போதும் இதற்கு கீழே இருக்கும்போது ஒரு இம்பேக்ட். இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். முதல் ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்துட்டு ஒரு பயங்கரமான இம்பேக்டட். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இதற்குள்ள மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னாலே மார்க்கெட் இது வந்துட்டு இது வந்து ஒரு டிராஃபிக் ஜோன் மாதிரி. அப்போ இந்த இடத்துக்கு கீழேயே மார்க்கெட் இல்லாத போது ஒரு செல்லிங் ப்ரெஷரே இல்லை. மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னா அப்போ எல்லாருமே ஒரு பயம் அப்படின்னு இருக்கும். அந்த பயத்துக்கு ஏற்ற அளவுக்கு மார்க்கெட்டில் என்ன இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷரே இல்லை அப்படிங்கிற இடம் தான் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன வகையான ஓப்பன் அப்படிங்கிறது கொடுக்குறோன்னு பார்க்கணும். இன்னும் மார்க்கெட் வந்து 23,900 தான் மிட்டாக இப்போ செட் பண்ணியிருக்காங்க. அப்போ 23,900 தான் நல்லா ரியாக்ட் பண்ண போகிறாங்க. 23,900 காலுடைய ஹை லோ இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
24,000 எட்ஜா கொடுத்துருக்காங்க. ஆனா 24,000க்கு மேல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 24,000 அப்படிங்கிறது நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடங்கள்ல நமக்கு கேப் அப், பேர் கேப் டவுன் என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஆனா ஓப்பன்ல இருந்து அப்ப நாளையில இருந்து அந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதோட ஹை லோ எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த காம்பனேட்டிவ் போட்டுட்டு அதுக்கு அந்த ரேஞ்சை எப்படி செட் பண்றாங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டு நீங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்க பதிவு பண்ணும்போது என்ன வகையான ஓப்பன், என்ன வகையான ஆடட் பிரீமியம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வரணும். இப்போ ஆடட் பிரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 24,450 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 230, 230, 460 ரூபாய். இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 444, 46. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 490 ரூபாய். இந்த இடத்தோட க்ளோஸ் படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட் செல்லர் லாஸ்ல இருப்பாங்க. கால் செல்லர் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. கால் செல்லர் பிளஸ் புட் செல்லர் லாஸ்ல இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்டாண்ட் ஆகுறாங்களா, கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்டாண்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஸ்டாண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தா மார்க்கெட் அதை ப்ராஃபிட் புக்கிங் கவர் பண்ணி மேல கொண்டு வராங்கன்னு அதோட ஓப்பன்ல ரொம்ப முக்கியம். ஆனா கால் செல்லர் வந்துட்டு நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே சஸ்டெயின் பண்றாங்க. புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஸ்டாண்ட் பண்ணா மார்க்கெட் மீண்டும் இறக்கக்கூடிய வாய்ப்பா போயிடணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் என்னன்னா, நாளை தினம் ஓப்பன் ஹை, ஓப்பனுக்கும் ஹையுக்கும் டிஃப்ரெண்ட் குறைவா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நாளைக்கு அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சதுன்னா மார்க்கெட் இறங்க முகத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பா பார்த்துருவாங்க. அப்ப இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நமக்கு மிஸ்மேட்ச் இருக்கா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஹெவியா இருக்கு. 35. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியா விக்ஸ் மட்டும் நாளைக்கு ஓப்பன்லயே ஏதாச்சும் ஒரு 5% 10% கிராஷ் ஆச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பிரீமியம் செல்லர்ஸோட டாமினேட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள உள்ள போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையரா காலையில போய் ஏதாச்சும் ஒரு பை பண்ணி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய லாஸை சந்திப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23 இருக்காங்க, 17% பாசிட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்ல இது ஏதாச்சும் 10% 15% கிராஷ் ஆச்சுன்னா ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு கோவையில் ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் நமக்கு மார்ச் 14ஆம் தேதியில் இருக்கு. இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் கலந்துக்கலாம். அதுபோக அலைஸ் ப்ளூ நிறுவனம் வந்து ஒரு ஃப்ரீ ஆல்கோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. விருப்பம் உள்ளவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ், அதுக்குண்டான கைட்லைன்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.